தமிழ் திரையுலகிற்கு பெரும் இழப்பாக இருக்கக்கூடிய இவருடைய இறப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேர் இழப்பாக மாறி வருகிறது. நண்பர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் ரசிகர்களுக்கும் இந்த இரங்கலை எப்படி அவர்களுக்கு தேற்றப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு தமிழ் சினிமாவில் அவருடைய ஆற்றிய பங்கு என்பது இது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவருடைய இன்றையளவும் அவருடைய படங்கள் என்பது பேசும் படமாக இருக்கிறது. இவர் ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்திருக்கிறார். அதாவது புதிதாக சினிமாவுக்கு வரக்கூடியவர்கள் சினிமாவில் செல்ல வேண்டும், இயக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு கனவோடு சினிமாவுக்கு வருபவர்களுக்கு இவர் ஒரு முன்னோடியாக பல்கலைக்கழகமாக இருந்திருக்கிறார். இவருடைய படங்களை பார்த்து இவருடைய இயக்கம் எப்படி இருக்கிறது, அவருடைய திரைக்கதை எப்படி இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ளும் அளவிற்கு அவருடைய படங்களில் ஆயிரக்கணக்கான பாடங்கள் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பாரதி ராஜா அவர்களின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. தேனி மாவட்டம் ஆயுதப்படை காவல்துறையில் லார்ட் ஆஃப் ஆனர் குழுவினர் தான் இந்த அரசு மரியாதையை செய்ய உள்ளனர். இதில் தேனி மாவட்ட கலெக்டர் வைத்தியநாதன், திண்டுக்கல் காவல் சரக டிஐஜி, தேனி எஸ்பி, திண்டுக்கல் காவல் எஸ்பி ஆகியோர் முன்னிலையில் இந்த மரியாதையானது நடைபெற இருக்கிறது. மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு 72 குண்டுகள் முழங்க இன்னும் சற்று நேரத்தில் இந்த அரசு மரியாதையானது நடைபெற இருக்கிறது. 24 காவலர்கள் கொண்டு 3 சுற்றுகள் என மொத்தம் 72 குண்டுகள் முழங்க இந்த அரசு மரியாதை இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இளையராஜா இந்த மண்ணை விட்டு இன்னும் சற்று நேரத்தில் பிரிய இருக்கிறார். அவருடைய மீளா துயரத்தில் அவருடைய ரசிகர்கள் அது மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. பண்ணை வீட்டில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு பொதுமக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அரசியல் பிரமுகர்கள், திரை உலகினர் உள்ளிட்டோர் மறைந்த இயக்குனர் எம்எம் பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தமிழக அரசு சார்பில் அமைச்சர் நிர்மல்குமார் இறுதி மரியாதை செய்தார். திரை உலகினர், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் என மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். ராஜகுமாரன், நீங்க தொடரலாம். அமைச்சர் நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள் வருகை தந்து அரசின் சார்பிலே தற்போது இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் உடலுக்கு மரியாதை செய்திருக்கின்றார்கள். காவல்துறையினர் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். இன்னும் சில நிமிடங்களிலே 3 சுற்றுகளாக துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு சார்பிலே மரியாதை செய்யப்படும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை பொறுத்தவரை தமிழக அரசின் உயரிய விருதுகளை மட்டுமல்ல, தனது திரைத்துறை பங்களிப்புக்காக மத்திய அரசினுடைய உயரிய விருதுகளையும் பெற்ற ஒரு மகத்தான திரைக்கலைஞர். எனவே அவருக்கான இறுதி அஞ்சலியிலே அரசின் சார்பில் மரியாதை செய்யப்படுவது வழக்கம்தான். எனவே தற்போது காவல்துறையினர் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். பிலிம்பேர் விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றவர் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள். தமிழ் திரையுலகம் எழுபதுகளுக்கு பிறகு ஒரு புதிய மாறுதலை பெறுவதற்கு ஒரு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தவர். திரைத்துறையை, தமிழ் திரைத்துறையினுடைய போக்குகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்த ஒரு சிற்பியாக திரைத்துறையினரால் பார்க்கப்படக்கூடியவர். பலராலும் திரைத்துறையில் அப்பா என்ற அன்போடு அழைக்கப்பட்டவர். தன்னுடைய இறுதி காலம் வரை நல்ல படைப்புகளை பார்த்தால் அந்த கலைஞர்களை அழைத்து படத்தினுடைய இயக்குநராகட்டும் அல்லது அந்த படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திய கதாபாத்திரங்களை நேரில் வரவழைத்து பாராட்டுவது பாரதி ராஜா அவர்களுடைய வழக்கம். அந்த அடிப்படையில் தான் தாய்க்கிழவி என்கின்ற திரைப்படம் அண்மையில் வெளிவந்திருந்தது. அந்த திரைப்படத்தில் மிகச்சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தியதாக அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகை ராதிகாவை அழைத்து தன்னுடைய பாராட்டுகளை பாரதி ராஜா அவர்கள் பதிவு செய்திருந்தார். அந்த புகைப்படம் தான் அவர் தொடர்பாக வெளிவந்த ஒரு கடைசி புகைப்படமாக திரைத்துறை சார்ந்து பார்க்கப்பட்டது. சில நாட்களுக்கு, வாரங்களுக்கு முன்பாக அந்த புகைப்படத்தை அவர் பகிர்ந்திருந்தார். நடிகை ராதிகாவை அழைத்து பாராட்டியிருந்தது. அதே போன்று நல்ல திரைப்படங்கள் வெளிவரும் போதெல்லாம் அந்த திரைப்படத்தை பார்த்து பாராட்டக்கூடிய ஒரு கலைஞனாக பாரதி ராஜா அவர்கள் இருந்து வந்தார்.
கே பாலச்சந்தர் நகர மக்களுடைய வாழ்வியலை சிறந்த திரைக்காவியங்களாக மாற்றியிருந்தார். பாரத ராஜாவை பொறுத்தவரை எளிய மக்களுடைய வாழ்வியலை கிராமத்தினுடைய மொழியிலேயே எடுத்துக்கூடிய ஒரு கலைஞனாக பார்க்கப்படுகின்றார். அவருடைய கதாபாத்திரங்களுடைய நடிப்பின் தேர்ச்சி மட்டுமல்ல, அந்த கதாபாத்திரங்களுக்கு அவர் கொடுத்த பெயர்கள் கூட பல நபர்களாலும் பேசப்படக்கூடிய திரைத்துறையிலே ஒரு புதிய இலக்கணத்தை வகுத்தவராக பாரதி ராஜா பார்க்கப்பட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.